பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்பும்படி தேவன் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். அவர்களை தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம தினம்தோறும் ஜெபிக்கணும். அவங்க வெளியே போகும்போது நிறைய பேரை சந்திக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க தப்பான வழியில் போகாதபடி தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடணும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து பெருகினது போல நம்முடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். எங்களோடு இணைந்து இந்த பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தத்தை நீங்கள் தினந்தோறும் அறிக்கையிடும்போது தேவன் விசேஷித்த விதமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். இணைந்து நாம் இந்த வார்த்தையை அறிக்கையிடுவோம். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் சந்ததியின் மேல் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளில் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென்.